வைநுதி பொருத வடுஆழ் வரிநுதல் பாடா மாலை ஓடையொடு துயில்வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை கூற்றத் தன்ன மாற்ற அறு மொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேழம் மேல்கொண்டு ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்உறழ் இமைப்பின் சென்னி பொற்ப நகை தாழ்வு துயல் வரூஉம் வகைஅமைப் பொலங்குழை சேண் விலங்கு இயற்கை வாழ்மதி கவைஇ அகலா மீனின் அவிர்வன இமைப்ப தாஇல் கொள்கை தம்மொழி தம்தொழில் முடிமார் மணன் நேர்பு எழுதருவாள் நிறமுகனே. இந்த பாட்டு எதுக்கு தெரியுங்களா? அதாவது முருகன் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வருவார், முருகன் வந்து யாருக்கு வருவார், யாருக்கு உதவி செய்வார், யாருக்கு எவ்வளவு ஃபாஸ்டா வருவார், அவ்வளவுதான் இந்த பாட்டோட இது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கூப்பிட்ட நேரம்லாம் முருகன் வந்துருவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலையை முருகன் உங்களுக்காக அருள் செய்வார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி, இப்போ வந்து முருகன் எதுல வரார்? இந்த தடவை மயில்ல வரல முருகன். முருகன் எதுல வராருன்னா யானையில வரார். சரிங்களா? ஏன்னா வந்து திருப்பரங்குன்றத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த தெய்வானை அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணோடனே அவங்க கிட்ட இருந்து வந்தது தானே அந்த ஐராவதம்ன்ற யானை. அந்த யானை இப்ப கந்தக்கோட்டம் போனீங்கன்னா அங்க வந்து முருகனுக்கு முன்னாடி வந்து மயில் இருக்காது, ஒரு யானை இருக்கும். அந்த யானை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராவதம், தேவலோகத்து யானை ஐராவதம். சரிங்களா? இந்திரன் வந்து முருகனுக்கு கொடுத்திருப்பார். ஸோ அப்ப அந்த ஐராவத யானையில, அந்த ஐராவத யானை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்குசம் போட்டு, ஏன்னா தேவலோகத்து யானை இல்லைங்களா, அப்படி இருக்குமா அழகா, வெள்ளை வெளியேர்னு, இல்ல வந்து கருப்பா இருந்தாலும் இருக்கலாம். அந்த அவ்வளோ அழகா வந்து குத்து, அதாவது அவ்வளோ அந்த ட்ரங்க்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, யானை தந்தம் அப்படியே சும்மா நீட்டிக்கிட்டு அவ்வளோ பெருசா இருக்குமா. அதுல வந்து நகையை மாட்டி விட்டுருப்பாங்க, பதக்கம். அடுத்தது அந்த அந்த ட்ரங்க்ல வந்து அந்த தந்தத்துல வந்து அவ்வளோ அழகா கோல்டு மாட்டி விட்டுருப்பாங்களாம், வைரம் மாட்டி விட்டுருப்பாங்களாம். யானையே வந்து ராஜா மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அந்த யானைக்கு தலையில இருக்கு பாத்தீங்களா, அந்த யானைக்கு தலையில பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா செய்யப்பட்ட மகுடம் வச்சிருக்குமா யானை. அந்த மத்தகத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா அவ்வளோ அழகா பின்னப்பட்ட அந்த நெற்றியில வந்து அவ்வளோ பட்டம், பொன்னாலான பட்டத்தை கட்டியிருப்பாங்க. அந்த பட்டம் வந்து எப்படி இருக்கும்னா வைரம், வைடூரியம். ஏன்னா முருகனோட யானை இல்லைங்களா, தேவலோகத்து யானை வேற, இப்ப முருகனோட யானையாவும் மாறிட்டாரு அவரு. எவ்வளவு லக்கு பாருங்க அவரு. அந்த ஐராவதம் யானை வந்து அவ்வளவு அழகா இருக்குமா. அதோட பட்டம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னால் ஆகியிருக்குமா. அது வந்து ஆடும்போது யானையே அழகு, அதுக்கு மேல இந்த பொன்னாலான பட்டம் வந்து அதுக்கு மேல ரொம்ப அழகு. அது வந்து முருகனுக்கு வந்திருக்கு இல்லைங்களா, அதனால அந்த பொன்னாலான பட்டத்துக்கு மேல பட்டை போட்டிருக்குமா, திருநீர் பட்டை. அது வந்து அவ்வளோ வேகமா வந்து ஓடுமா. சரிங்களா? அது ஓடுற ஓட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு, மேல வந்து அந்த ஆண் யானைக்கு மேல வந்து நம்ம முருகன் உட்கார்ந்துருப்பார். சரி, முருகன் அவ்வளோ அந்த யானைக்கு மேல உட்கார்ந்துருக்க முருகனை பத்தி சொல்லணும் இல்லைங்களா. அவரோட யானையோட மேல உட்கார்ந்துருக்க முருகனுக்கு வந்து தலை அலங்காரம், சிகை அலங்காரம் அவ்வளோ அழகா பண்ணுவாங்க. ஏன்னா முருகனோட முடி அவ்வளோ அழகு. அந்த முருகனோட முடி வந்து வேதம்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. முருகனோட முடியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த முருகனோட முடி அவ்வளோ அழகா ரெடி பண்ணியிருப்பாங்க. என்னன்னா தாமம், முகுடம், பதுமம், கிம்பிரி, கோடகம் அப்படின்றதுலாம் ஹேர் ஸ்டைல். இந்த 5 ஹேர் ஸ்டைல், அதாவது சிவைய நம அப்படின்ற இதுக்கு ஏத்த மாதிரி 5 ஹேர் ஸ்டைல் அவ்வளோ அழகா வந்து பண்ணி அதுல வந்து முத்து மரகத கற்கள் வச்சு கரெக்டா இந்த இது கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒன்று வந்து கோல்டுனா அடுத்தது சில்வர், அந்த மாதிரி வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்களாம். முருகன் வந்து காதுல வந்து 2 கம்மல், அதாவது குண்டலம் போட்டிருக்காரு. அந்த குண்டலம் வந்து எப்படி இருக்குன்னா தூரத்துல இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு அப்பா இந்த நிலா மாதிரி இருக்கான், நிலா அளவுக்கு அவ்வளோ ஒளி வீசுதான் அது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா, அப்ப அந்த குண்டலமே அவ்வளோ அழகா இருக்குன்னா அதை போட்டிருக்க நம்ம முருகன் வந்து எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகான இறைவன் அவர் இல்லைங்களா. திருமுருகப் பெருமான் வந்து அழகு, முருகனா அழகுன்னு அர்த்தம். அவ்வளவு அழகு, ஐயாவோட அழகை வந்து வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. சரிங்களா? இப்ப இந்த முருகன் வந்து அவரோட கம்மலே வந்து இது சந்திரனை போல இருக்குன்னா அப்ப முருகனோட முகம் எவ்வளவு ஒளி வீசும். அப்படியே முருகனை பாக்குறதுக்கு வந்து 1000 கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லி இங்க நக்கீரர் எழுதுறார். சரிங்க, இது இந்த ஐராவதத்துல ஏறி வந்துகிட்டு இருக்காரு, வேகமா வந்துகிட்டு இருக்காரு, அதுவும் இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்காரு முருகனு. அவ்வளவு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எதுக்கு வராரு? சரி, இங்கதான் வந்து நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. முருகன் இதுல எப்படி ஏறி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பக்தர்கள், நாமெல்லாம் முருக பக்தர் இல்லைங்களா, முருகருடைய பக்தர்களானே நாம குற்றமற்ற செயல்கள் செய்யும் போது நமக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஐயா வந்து பெர்மனண்டா சீட் போட்டு உட்கார்ந்துருவாரு.
அந்த அளவுக்கு முருகன் பவர்ஃபுல். இந்த மாதிரி எப்ப வேகமா வருவார்னா நாம குற்றமற்ற செயல் பண்ணணும். சரிங்க, குற்றமற்ற செயல்னா என்னங்க, அதை சொல்லுங்க. சரி, குற்றமற்ற செயல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டென்ஷன்ஸ். நீங்க வந்து செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே சாமி வந்து, இப்போ நம்ம நல்லது நினைச்சு செய்வோம், அது தாறுமாறா போயிடும். நாம தாறுமாறா நினைச்சு செய்வோம், அவங்க ஏத்தாப்புல இருக்கவங்க நல்லதா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா சாமிக்கு வந்து நீங்க என்ன நோக்கத்துல அந்த செயலை செய்திருக்கீங்க அப்படின்றது தெளிவா தெரியும். சரி, இப்போ வந்து நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், அது தப்பா போயிடுச்சு. ஆனா அந்த உதவி பெற்றவர் வந்து நம்மள தப்பா எடுத்துக்கிட்டாலுமே கூட முருகனுக்கு வந்து தெரியும். முருகனுக்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இல்ல அவருக்காகவே உதவியின் நோக்கத்துல செஞ்சீங்கன்னா முருகனுக்கு தெரியும். முருகன் வந்து பரவாயில்ல, நம்ம பிள்ளை வந்து நல்ல நோக்கத்துல தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஆசீர்வாதமே கொடுப்பார். இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க, அதை வந்து ஆனா ஒரு ஒரு சரியான நோக்கத்துல நீங்க செய்யல. ஒரு ஒரு என்ன பிசினஸ் மாதிரி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதவி நோக்கம் இல்லை, பிசினஸ். நான் இதை கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு இது வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்னன்னா, அந்த ஏத்தாப்புல இருக்க அவர் உங்களால வந்து அவர் பெரிய லாபம் பெற்றுறார். அப்ப உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அப்பா, இவருனால நம்மளுக்கு நிறைய லாபம் வந்துருச்சு. நீங்க வந்து ஒரு இதை எதிர்பார்த்து தான் செய்றீங்க அப்படின்னா முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்க செஞ்சது ஒரு பிசினஸ் நோக்கம். முடிச்சிட்டா அவ்வளவுதான், பிசினஸ் நோக்கம். இது வந்து அவர் என்ன நினைச்சிட்டார், நண்பர் நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னு நினைச்சிட்டாரு. ஆனா உங்களுடைய இது என்னன்னா, அவர் நாம இப்படி செஞ்சிருக்கோம், அவர் நமக்கு இப்படி செய்வார், உதவியின் நோக்கம் இல்லை. இது இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்ற செயல் கிடையாது. சரிங்களா? இன்டென்ஷன்ஸ் தான் சாமி பாக்குற. இப்போ வந்து நம்ம நிறைய பாக்குறோம். இப்போ வந்து நாய்க்கு ஒருத்தவங்க சோறு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நாய்க்கு சோறு வைக்கிறீங்க, வாட் ஆர் யுவர் இன்டென்ஷன்ஸ்? என் பையனுக்கு சுத்தி போட்டு சோறு வச்சேன், எனக்கு சுத்தி போட்டுட்டு நான் சோறு வச்சுட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நாய்க்கு பசிக்குங்க, அதனால நான் சோறு வச்சேன் சொல்ற ஒருத்தங்க இருந்தா அது அந்த உள்ளத்துல முருகன் உட்காந்துருக்கார். சரிங்களா? சரி, பிச்சைக்காரங்க இருக்காங்க, பிச்சைக்காரங்க இல்ல, அவங்க வந்து அவங்க பாவம், அவங்களுடைய கர்மானால அவங்க உட்காந்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காசு போடுறோம். காசு போடும்போது என் கர்மாலாம் கழியுங்க, காசு போடும் இல்ல, அவங்க பாவம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும், நான் வந்து சாப்பாடு கொடுக்க எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா, அதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க போட்டீங்கன்னா கடவுளுடைய குழந்தை. சரிங்களா? நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது, என்ன ஆனாலும் நம்ம பெரிய ஆள் கிடையாது. நம்மளுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. குற்றமற்ற செயல்கள்னா இதுதான். இன்டென்ஷன்ஸ் தான் இறைவன் பார்ப்பார். முருகனுடைய அருள் வந்து எப்படி வரும்னா, நம்ம இன்டென்ஷன்ஸை வச்சுதான் வரும். மனிதனுக்கு பாவம், அவன் நம்ம எண்ணமும் தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியாது. முருகன் அத்தனையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிடுவார். மிக்க நன்றி.